வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பொதுமக்களுக்கு வெளியிட்டுள்ள விசேட அறிவிப்பு. கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம். நாட்டை உலுக்கிய கோர விபத்துக்கள் 24 மணி நேரத்தில் 5 பேர் உயிரிழப்பு. கேரந்தனியா சுத்தாவுக்கு போலி கடவுச்சீட்டு தயாரித்த முக்கிய அரசு அதிகாரி கைது. நாட்டில் டெங்கு நோயாளர்களின் இறப்பு வீதம் அதிகரிப்பு. வவுனியாவில் சுற்றி வளைக்கப்பட்ட வீடு கைப்பற்றப்பட்ட 580 லிட்டர் சீனி பானி. அரசு ஊழியர்களுக்கு 20 கிலோ அரிசி அரசின் புதிய திட்டம். வீடொன்றில் மர்மமாக உயிரிழந்த கிடந்த நபர். மதுவான சாலைகளுக்கு பூட்டு, குடிநீர் போத்தல்களில் மதுவான விற்பனை. யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோத தொழில் செய்த 8 பேர் கைது. கடத்தொழிலாளர்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் இணையதளத்துக்கு சென்று அடையாள அட்டை எண்ணை உள்ளிடுவதன் மூலம் வரி செலுத்துவோர் அடையாள எண் உள்ளதா என்பதை சரிபார்க்கலாம் என பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் நிசாந்த ஜெயவர தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இதுவரை 12 மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு வரி செலுத்துவோர் அடையாள எண் வழங்கப்பட்டுள்ளது. சுமார் 5 மில்லியன் மக்கள் வரி செலுத்துவோர் அடையாள எண்ணை பெறுவதற்காக காத்திருக்கின்றனர். இருப்பினும் உள்நாட்டு வருவாய் திணைக்களம் உரிய நபர்களுக்கு தபால் மூல வரி செலுத்துவோர் அடையாள எண்ணை அனுப்பாததால் தங்களுக்கு வரி செலுத்துவோர் அடையாள எண் உள்ளதா என்பது பலருக்கு தெரியவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு நகருக்கு விசேட போக்குவரத்து திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். போஷன் பண்டிகை முன்னிட்டு இலங்கை சாரணர் சங்கத்தினால் முதன்முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தேசிய சாரணர் போஷன் வலயம் திட்டத்தின் காரணமாக இந்த விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அதன்படி ஜூன் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் மாலை 6 மணி முதல் மறுநாள் அதிகாலை 1 மணி வரை இந்த போக்குவரத்து திட்டம் நடைமுறையில் இருக்கும் என போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. தியத்தலாவ தொடருந்து நிலையம் அருகே ஏற்பட்ட அரசு பேருந்து விபத்துக்கு காரணம் வாகனத்தின் தடுப்பு முறைமையின் ஏற்பட்ட கோளாறுகள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். பிரதான சாலையிலிருந்து தொடர்ந்து நிலையை சாலைக்கு திருப்பிக் கொண்டிருந்த போது குறித்த பேருந்தின் தடுப்பு செயலிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்தில் 44 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்கள் தற்போது தியத்தலாவ ஆதார மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான சாலை விபத்துகளில் 5 பேர் உயிரிழந்ததாகவும் 85 பேர் காயமடைந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியாக கருதப்படும் கரந்தனிய சுத்தா என்பவருக்கு மற்றொருவரின் பெயரில் போலி கடவுச்சீட்டு தயாரித்து நாட்டை விட்டு தப்பி செல்ல உதவிய குற்றச்சாட்டின் பேரில் ஜனாதிபதி செயலகத்தின் தற்போதைய சிரேஷ்ட உதவி செயலாளர் ஒருவர் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று முன்தினம் பிற்பகல் நடத்தப்பட்ட ஒரு சிறப்பு நடவடிக்கையில் இவ்வாறு கைது செய்யப்பட்ட இவர் நாடாளுமன்றம் மற்றும் அமைச்சரவை பிரிவில் பணியாற்றியவர் என தெரிவிக்கப்படுகிறது. மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவின் கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவு நடத்திய நீண்ட விசாரணையை தொடர்ந்து இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்தேக நபர் இதற்கு முன்னர் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் வெளிநாட்டு தூதரக பிரிவின் பிரதி கட்டுப்பாட்டாளராக பணியாற்றியுள்ளார் என்றும் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 50,000 தாண்டியுள்ளதாகவும் பொதுமக்கள் சற்று அவதானமாக இருக்குமாறும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் சமூக வைத்தியர் பிரஷீலா சமரவீர தெரிவித்துள்ளார். இதற்கமைய டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 50,459 தாண்டியுள்ளதாகவும் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 30ஆகவும் பதிவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தற்போது பதிவான எண்ணிக்கையில் எதிர்காலத்தில் அதிகரிப்பு ஏற்படும் வாய்ப்பு இருப்பதாக வைத்தியர்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். இதன் காரணமாக தமது சுற்றுப்புற சூழலை முடிந்தளவு சுத்தமாக வைத்துக் கொள்வது தொடர்பிலும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளன. வவுனியாவில் சுகாதார பரிசோதகர்கள் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது வீடு ஒன்றில் விற்பனை செய்வதற்காக தயார்படுத்தப்பட்ட 580 லிட்டர் சீனி பானை கைப்பற்றப்பட்டதுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார பரிசோதகர் தெரிவித்துள்ளார். வவுனியா வேப்பங்குளம் 8ஆம் ஒழுங்கை ஊர்மிளா கோட்டம் பகுதியில் உள்ள வீடொன்றில் நேற்று முன்தினம் இரவு சுற்றி வளைத்து சோதனை நடவடிக்கையினை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது குறித்த வீட்டில் 40 லிட்டர் கொண்ட 7 கலன்களில் நிரப்பப்பட்டிருந்த சீனி பானி மற்றும் பரல்களில் காய்ச்சப்பட்டிருந்த சீனி பானி என 580 லிட்டர் சீனி பானி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அவற்றை அடைப்பதற்கான வெற்று போத்தல்கள், தேன் வதைகள் என்பனவும் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் அவை பொது சுகாதார பரிசோதகர்களால் மீட்கப்பட்டது. இதன்போது குறித்த வீட்டில் சீனி பானியினை காய்ச்சி விற்பனை செய்த நபர்கள் அங்கிருந்து தப்பியோடியுள்ளனர்.
மேலும் பெண் வீட்டின் உரிமையாளரான பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளின் பின் குறித்த பொருட்களை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க உள்ளதாகவும் கைது செய்யப்பட்ட நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதாகவும் சுகாதார பிரிவினர் மேலும் தெரிவித்தனர். அரசு ஊழியர்களுக்கு தவணை முறையில் பணம் செலுத்தும் அடிப்படையில் 20 கிலோ அரிசியை வழங்குவதற்கான வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இதன்போது சிவப்பு அரிசி மற்றும் நாட்டு அரிசியை இவ்வாறு வழங்க திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். இதோ நாம் அரசு ஊழியர்களுக்கு 20 கிலோ அரிசியை வழங்க உள்ளோம். விவசாய அமைச்சினால் ஒரு முன்மொழிவு கிடைத்துள்ளது. அரசு ஊழியர்களுக்கு சலுகை விலையில் 20 கிலோ அரிசி வழங்கப்படும். 10 கிலோ வீதம் 2 பொதிகள் சிவப்பு அரிசி மற்றும் நாட்டரிசி தவணை முறையில் பணம் செலுத்தும் அடிப்படையில் வழங்கப்படும். இதற்காக வவுச்சர் ஒன்று வழங்கப்படும். இதனை சத்தோசா அல்லது கூட்டுறவு வேட்பு நிலையங்கள் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். அனைவரும் விவசாயிகளின் அரிசியை உண்ண வேண்டும். அரசாங்கம் கொள்வனவு செய்யும் நெல்லை அரிசியாக விநியோகிப்பதற்கான திட்டமே இவ்வாறு வழங்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கொஸ்கட காவல்துறை பிரிவின் பொருளுக்கட்டிய பகுதியில் உள்ள வீட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்த ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. பல நாட்களாக அந்த வீடு பூட்டப்பட்டிருந்ததை கண்ட அப்பகுதி மக்கள் வீட்டை சோதனை செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளனர். அதன்போது வீட்டின் உரிமையாளர் தரையில் சடலமாக கிடப்பது அவதானிக்கப்பட்டதை அடுத்து கொஸ்கட காவல் நிலையத்துக்கு இதுகுறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து எல்பட்டிய குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வந்து சடலத்தை பரிசோதித்துள்ளனர். பின்னர் பிரேத பரிசோதனைக்காக பலப்பட்டிய ஆதார வைத்தியசாலைக்கு சடலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பொஷன் பூரணி தினத்தன்று விற்பனை செய்வதற்காக தயாராக வைக்கப்பட்டிருந்த சட்டவிரோத மதுபான தொகையுடன் சந்தேக நபர் ஒருவர் கலால் வரி அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த மதுபான தொகுதி குடிநீர் போத்தல்களில் பொது செய்யப்பட்டு விற்பனைக்கு தயாராக வைக்கப்பட்டிருந்த போதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபருடன் சேர்த்து அந்த மதுபான தொகையை கலால் வரி அதிகாரிகள் தமது பொறுப்பில் எடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் சட்டவிரோத கடத்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களிடமிருந்து படகு மற்றும் வேலைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் கட்டைக்காடு பகுதியில் சட்டவிரோத கடத்தொழிலில் ஈடுபடுபவர்களை கட்டுப்படுத்தும் நோக்குடன் நேற்று முன்தினம் கடற்படையினர் கடலிலும் தரையிலும் சிறப்பு நடவடிக்கை முன்னெடுத்தனர். அதன்போது கடலில் ஒளிப்பாய்ச்சி மீன்பிடித்தமை, சட்டவிரோத வலைகளை பாவித்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டில் ஒரு படகில் தொழிலில் ஈடுபட்ட 6 பேரையும் கைது செய்ததுடன் அவர்களில் படகு, மீன்பிடி உபகரணங்கள் என்பவற்றையும் கைப்பற்றியுள்ளனர். கரையில் நடத்திய தேடுதல் நடவடிக்கையின் தடை செய்யப்பட்ட சுருக்கு வலைகளை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 2 பேரை கைது செய்ததுடன் அவர்களிடமிருந்து வலைகளையும் கைப்பற்றியுள்ளனர். நாட்டை சுற்றியுள்ள கடற்பகுதிகளில் நிலவும் வானிலை நிலவரங்களை கருத்தில் கொண்டு வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. கற்பட்டியிலிருந்து மன்னார் ஊடாக காங்கேசந்துறை வரையான மற்றும் ஹம்மாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கடற்பகுதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கற்பட்டியிலிருந்து மன்னார் ஊடாக காங்கேசந்துறை வரையான மற்றும் ஹம்மாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடற்பகுதிகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50-60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். குறித்த கடற்பகுதிகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும். எனவே இது குறித்து அவதானத்துடன் செயல்படுமாறு வளிமண்டல திணைக்களத்தினால் இது தொடர்பாக விடுக்கப்படும் அடுத்தடுத்த அறிவிப்புகள் குறித்து விழிப்புடன் இருக்குமாறு கடற்தொழில் மற்றும் கடல்சார் சமூகத்தினர் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.